வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு சாதி ஒழிப்பு முன்னணி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரமணி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆணவ படுகொலை. கவின் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற சாதியை சேர்ந்த பிற சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை அவர் விரும்பியதற்காக இந்த பெண்ணினுடைய சகோதரர் இந்த படுகொலையை நிகழ்த்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல். இந்த படுகொலை நிகழ்ந்த உடனேயே வழக்கம் போல் ஆணவ படுகொலைக்கு எதிரான எழும்பிய குரல்கள் ஒரு புறம் இருந்துச்சு. இன்னொரு புறம் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு குரல் வழக்கம் போல அந்த குரலும் எழுந்தது. இந்த கொலை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது. ஒன்று இப்படிப்பட்ட ஒரு கொலையை நிகழ்த்திய அந்த நபரினுடைய பெற்றோர் 2 பேருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றது இன்னொரு குரல். இன்னொரு புறம் அந்த பெண்ணை பற்றி தவறான பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரப்பட்டது. இது மாதிரி பல டைமென்ஷன் இந்த படுகொலைக்கு பிறகு உருவான விஷயத்த நான் இப்ப சொல்றேன். ஸோ முதல்ல நடந்த விஷயம், ஏன்னா நடந்த நிகழ்வையை குறித்து பல்வேறு தகவல்கள் மாறி மாறி வெளிவரதை பார்க்க முடியுது. ஸோ முதல்ல என்ன நடந்தது, எப்படி இந்த படுகொலையை நிகழ்த்தினது? சென்னை டிசிஎஸ்ல மின் பொறியாளராக வேலை பார்த்து வந்த கவின் செல்வ கணேஷ் என்ற இளைஞர். அவர் வயசு 25. அவன் மைனர் கிடையாது, சிறு வயது கிடையாது, மேஜர் வயசு. அவ்வளோ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, படிப்பு எல்லாமே இருக்குது. இவர் பள்ளி காலத்திலே அவர் காதலிச்ச காதலி சுபாஷினியோட நண்பர்களாக அவங்க ஏற்கனவே பள்ளி காலத்துக்கே பழகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ அண்மையில் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்க இருவரும் நெருக்கமாக காதலிச்சிருக்கிறாங்க. அது அவங்க வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் தெரியாமலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பலமுறை பார்த்து கூட்டு பேசியிருக்காங்க. பள்ளிக்கால நண்பர்கள் அப்படின்ற அடிப்பெல்லாம் அந்த பொண்ணும் கவினோட வீட்டுக்கு வரது போகிறது, நண்பர்களா இவங்களோ பேசிக்கிறது அப்படின்றது இயல்பாக இருந்திருக்குது. ஆனால் நண்பர்கள் அப்படின்ற வடிப்பெல்லாம் அவங்க விட்டுருக்கலாம் அவங்க. ஆனால் இந்த நட்பு காதலாக மாறி அவங்க இருவரும் விரும்பியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல போயிருக்கிறாங்க. நிறைய புகைப்படம் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு காதலாக இருந்திருக்கு. உண்மை காதலாக காதலிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணும் அந்த கவினனும். அது பொய்யா இல்லை, தப்பான இல்லை. இவர் பொண்ணை ஏமாற்றினாரு அந்த மாதிரிலாம் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணோட காதலும் உண்மை காதலு, கவினோட காதலும் அது உண்மையான காதல் தான். இருவரும் திருமணம் பண்ணி வாழணும் அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ல தானே அவங்க காதலிச்சிருக்கிறாங்க. அதனாலதானே வேலையை தேடி வந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேருமே வெறும் காதலிச்சு, உணர்ச்சப்பட்டு காதலிச்சு, அதனால உடனே நம்ம போயிட்டு ஏதோ ஒருல வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படியான ஒரு மெச்சூர்டு காதல் இல்ல. ரொம்ப மெச்சூர்டாக 25 வயசு வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ஓடி போகாம, திருட்டுத்தனமா பண்ணல, வேற எதுவும் கெட்ட பேர் வாங்கல. அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நல்லபடியா வாழணும் அப்படின்ற ஒரு லாங் லைஃபோடைய அந்த சிந்தனையோட, அந்த எதிர்கால ஒரு கனவுகளோட அவங்க திருமணம் பண்ணிக்கலாம், அடுத்து பண்ணிக்கலாம், வேலையை உத்தரவாதம் பண்ணிக்கிட்டு அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில தான் நகர்ந்திருக்காங்க. அடுத்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் அது. அதை நோக்கி தான் அவங்க பேசி இருக்கிறாங்க. திருமணத்தை நோக்கி நகருது அப்படின்ற அடிப்படையில அவங்க பேசுற ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனாலதான் இவங்க கொலையே பண்ண இறங்கி இருக்கிறாங்க இவங்க குடும்பம். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அந்த பையனை மிரட்டினது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. கவினை கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, போன் கால்ல பேசியிருக்கிறாங்க, நிறைய முறை வான் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணையும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா காதல் சாதி பார்த்தோ இல்ல மதம் பார்த்தோ இல்ல அந்தஸ்து பார்த்து வரதில்லை இல்லைங்களா. தனக்கு வாழ்க்கையே துணையா இருப்பான், நல்லா வச்சுப்பா, பாதுகாப்பாங்க, நம்மளும் நல்லா வாழுவோம், பிடித்தவரோட வாழுவோம் அப்படின்ற அடிப்படையில தானே அவங்க உண்மை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மற்றபடி இந்த பையனை நிராகரிப்பதற்கு இங்க வர்க்க ரீதியாக இந்த சிக்கலுமே கிடையாது, எதுவுமே இல்லையே. ஏன்னா அவரு நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அப்ப சாதி மட்டும் தான் காரணம், சாதி மட்டும் தான் இது காரணம். என் பொண்ணு அங்க அமிச்சா அந்த பொண்ணு கஷ்டப்படும், அந்த மாதிரியான பேசுற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதான் சொல்றேன், உதாரி சும்மா சுத்திட்டு தெரிஞ்சான், தண்ணி அடிப்பான், கஞ்சா அடிப்பான், அவனு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான், அவனுக்கு போய் என் பொண்ணு கொடுத்தா பொண்ணு வாழ்க்கை வீணாயிரும் சொல்லி பேசுற சாதி ஏற்கனவே இருக்கும். அப்படியான கேட்டகரியில இவன் இல்ல, கவின் இல்லையா. 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நல்ல அந்தஸ்தோட வசதி வாய்ப்பு, அவங்களுக்கு நிலங்கள் நிறைய இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். பெற்றோர் அம்மா ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்ப நல்ல வசதி வாய்ப்பான குடும்பத்துல தன்னோட பெண்ணு கொடுத்தா அந்த பொண்ணு நல்லா வாழும்னு சொல்லி தானே பெற்றோர் யோசிச்சிருக்கணும். எல்லாருமே தான் பிள்ளைய பெற்று என்ன செய்யறாங்க, நல்லா வளர்த்தி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை நல்ல கண்ணுக்கு முன்னாடி நல்லா வாழணும். பெண்ணுக்கு பிடித்த ஒரு நபர் கூட அப்ப தன்னோட பொண்ணோட விருப்பத்தை, அந்த ஏக்கத்தை நிறைவேற்றதானே பெற்றோருடைய எண்ணமா இருந்திருக்கணும். அதை தாண்டி உனக்கு அப்போ உன்னை எது மறைக்குது, அந்தஸ்து எது மறைக்குது, சாதின்ற அந்த ஒரு வன்மதான் உன்னுடைய மற்ற எல்லா பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதையும் மறைக்குது. அவரோட வாழ்க்கைக்கு நம்ம உறுதுணையா இருக்கலாம் அப்படின்றதையும் அடிச்சு காலி பண்ணுது. ஒன்லி சுயநலமா கௌரவம், ஆணவம்,
சாதி ஆணவம், சாதி திமிர், அது மட்டும் தான் அவங்களுடைய கண்முறையாக நிக்குது. அதனாலதான் கூட்டு வந்து கவினை வந்து மிரட்டி இருக்கிறாங்க. கடைசியில வந்து தன்னோட பையன் அவன் ஒரு கூலிப்படையில இருந்து தொடர்பு இருக்கிறான். அவரை பற்றியான ஒரு விஷயம் தான் மாறி மாறி வருது. அவர் வந்து ஒரு புறத்துல அவர் நல்லா படிக்கிறவர், மெடல்லாம் வாங்கியிருக்கிறாரு படிப்புல, நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற தகவல்கள் வருது. இன்னொரு புறம் வந்து அவருடைய சேர்க்கை, அவருடைய சகவாசம், அவரே அப்படிப்பட்ட ஒரு நபர் தான், கத்தியோட சாதிய ஆணவத்தோட அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இது போன்ற வீடியோக்களையும் போட்டோக்களையும் அவரும் அவருடைய நண்பர்களும் பதிவிட்டிருப்பது அதுவும் கூட பகிரப்படுது. அது உண்மைதான். அதாவது நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் பகுதியிலேயே வந்து இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இது, போக்கு, ஒரு ரவுடி கலாச்சாரம் அப்படின்றது. இளைய தலைமுறைகள், இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து பலியாகிறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை வெட்டிக்கு போகாம உதிரியா கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து எதுக்குள்ள போறாங்கன்னா கூலிப்படை, இந்த மாதிரி அறுவாள் வெட்டு கலாச்சாரம், இந்த மாதிரியான ஒரு ரவுடி கலாச்சாரத்துக்குள்ள போய் ஈல்ட் ஆகுறாங்க. சாதிய ரீதியாகவும் தான் சாதி, தன்னோட வீரம், தன்னோட பெருமை, நம்ம ஆண்ட பரம்பரை சேர்ந்தவங்க, நம்மளோட கௌரவத்தை நிலைநாட்டணும், நம்மளோட அந்தஸ்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி மீசையை முறுக்கிக்கிட்டு கையில வந்து ஒரு கத்தி அறுவாள் வச்சுக்கிட்டு வீரமா வந்து போட்டோ போடுறது. அது வந்து 4 பேர் புகழ்ந்து பேசுவாங்களா, அவங்க ஜாதிக்காரனுங்க. அது புகழ்ந்து பேசினா அதுல ஒரு குதூகலமாயி மகிழ்ச்சியாகி அதை திரும்ப அது ஒரு கலாச்சாரமா வளர்த்துக்கிறது. ரவுடி பட்டன்றது நம்ம வந்து வாழ்க்கையை நாசமாகுது, நம்ம மேல வந்து இப்படி மோசமான ஒரு கலங்கம் ஏற்படுது அப்படின்னு பத்தி அவங்க எந்த கவலையும் கிடையாது. நம்ம வந்து ஜாதி வீரம், ஜாதி பெருமை, ஆண்ட பரம்பரை பெருமை, மீசையை முறுக்கி விட்டுட்டு நம்ம வந்து அந்த காலத்துல வாழ்ந்தோம்ல, பெரிய நம்ம மன்னரை வாழ்ந்தோம்ல, நம்ம அவனை வாழ்ந்தோம்ல, இவளை வாழ்ந்தோம்ல, ஆண்டவன்ல அப்படின்ற அந்த ஒரு முட்டாள்தனமான கேடுகட்ட ஒரு சிந்தனைக்குள்ள இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து போயிருக்கிறாங்க, கொண்டு போறாங்க. பாதிக்கப்பட்ட சுபாஷினி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா உண்மையிலே அவங்களும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காதலித்த ஒரு நபர் இப்படியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுவும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதை நிகழ்த்தி இருக்கிறாங்க. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த சமயத்தில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நானும் கவினும் வந்து உண்மையிலே காதலிச்சோம். இந்த காதலை வீட்டில் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு கவின் கேட்டாப்புல, அதனால நான் அதை வீட்டில் மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதற்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பேசக்கூடிய அந்த விதத்தை, அந்த பேசக்கூடிய வகையில பார்க்கும் பொழுது தன் காதலித்த ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, தன்னை சுற்றி அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்றது கூட தெரியாத ஒரு நிலையில ஒரு நபர் பேசினா இன்னும் எவ்வளவு இமோஷனலா பேசுவாங்க. அவங்கள மீறி வந்து அழுகை வெடிச்சிட்டு வரும். ஏன்னா இது நாளைக்கு போய் 4 பேர்கிட்ட போய் சேரப்போகுது. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன? இல்ல, அவங்க வந்து தன்னோட காதல், உண்மை காதல்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வீடியோலயும் சொல்லியிருக்காங்க, நாங்க ட்ரூவா தான் லவ் பண்ணோம்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அந்த உண்மை காதலுக்காக நீ நிக்கணும்ல, குரல் கொடுக்கணும்ல? நீ உயிருக்கு உயிரை காதலிச்ச, நேசிச்ச, கரம் பிடிக்குன்னு சொல்லி நினைச்சு, வாழ்க்கை துணையை அமைச்சுன்னு சொல்லி நினைச்ச உன்னோட காதலன் இன்னைக்கு உன் கண்ணு எதிரே உன்னோட குடும்பத்தினால, உன்னோட அண்ணன் தம்பியால கொல்லப்பட்டிருக்கான், வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் கொடூரமா. நீ உன்னோட பதில் என்ன? உன்னோட அப்பா அம்மா செய்யலன்னு சொல்றதா உன் பதிலா? இது ரொம்ப மோசமா இருக்குல்ல. இல்ல, நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அவங்க இருக்கக்கூடிய நிலை அப்படியாக அவங்கள பேச வைக்குது. அந்த பெண் மீது குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பதிலா அந்த பெண்ணுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிலைமை புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த நிலைமையை மத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, இல்லையா? உனக்குன்னு ஒரு தனி மனசாட்சி இருக்கு, உனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. காதலிக்கும் போது, தன்னோட காதலனை பார்க்கும் போது, சந்தோஷமா வந்து இருக்கும் பொழுது, நம்ம என்ஜாய் பண்ணும் பொழுதோ நீ வந்து அப்பா அம்மா பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கலல்ல, இல்லையா? அந்த இடத்துல வந்து உங்களுடைய சுயமா ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல. தனக்கு விருப்பப்பட்டவனை காதலிக்கணும், அவங்களோட பேசணும், உரையாடணும், பழகணும், மனம் விட்டு பேசணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அப்ப வந்து அந்த துணையை தேடி நீங்க போகிறீங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து பெற்றோர்களை, குடும்பம், சாதி, சமூகம்னு யோசிக்கிறது இல்லை, அது மீறி தானே செய்யறோம். அப்ப காதலை வந்து சமூகத்துல இருந்து மீறி செய்யும் பொழுது, குடும்பத்துல இருந்து மீறி செய்யும் பொழுது, அந்த காதலுக்கு ஒரு கலங்கம் வரும்பொழுது அந்த பெண்ணு நிக்கணும்ல, துணிஞ்சு நிக்கணும்ல. கண்ணகிய தமிழ் சமூகம் கொண்டாடுற ஒரு சமூகம் தானே, இல்லையா? தன் கணவனுக்காக வந்து நகரத்தை எரிச்சான்னு சொல்லி கண்ணகி போடுற ஒரு தமிழ் சமூகம் தானே இது, இல்லையா? எல்லாரும் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா இப்போ? அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த சமூகத்துல நூத்துக்கணக்கான இயக்கங்கள் இருக்காங்க. பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசக்கூடிய, ஆணாதிக்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய, இந்த சாதி பிற்போக்குத்தனத்துக்கு எதிராக பேசக்கூடிய, இந்த ஆதிக்கத்தை உடைச்சி எறிஞ்சு இந்த ஆணாதிக்க சமூகம் உன்னை வந்து அமைக்கிதான் வைக்கும். திரும்ப நீ பெண்ணு, நீ இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், நீ யார் கூட படுக்கணும், யார் கூட படுக்கூடாதுன்னு சொல்றது இந்த சமூகம் தான் தீர்மானிக்கும், இந்த சாதி இந்த குடும்பமா தீர்மானிக்கும்னு சொல்லி ஏற்கனவே அவனை தீர்மானிச்சு வச்சிருக்கு. அந்த கட்டத்துல இருந்தா வந்து எல்லா பெண்களும் உள்ள கட்டுப்படுத்தி வாழ்றாங்க, ஏத்துக்கவும் செய்யறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பெண்கள் இதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க, அதுவாக மாறிடுறாங்க. ஏத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள்ல சுபாஷினி அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா
அவங்க எப்படி வந்து காதலுக்காக தான் ஒரு சுயமா ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதே போல அந்த காதல்ல வந்து ஒரு நீதிக்கு எதிராக ஒன்று நடந்த நீதி வந்து கலங்கப்பட்டிருக்குது. நம்மளோட காதலை வந்து கொச்சைப்படுத்திருக்காங்க, அல்லது நம்மளோட காதலையே வந்து நம்மளோட வாழ்க்கையே அழிச்சிட்டாங்களே, நமக்கு பிடிச்சவனை வந்து இப்படி கண்ணு முன்னாடி வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஆத்திரம் கோவம் தானே வரணும் இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுக்கணும்ல. ஆமா நாங்க காதலிச்சோம், நாங்க வந்து இப்படி அப்பா அம்மா பண்ணது அநியாயம் இல்லை, எங்க குழந்தை அது ஒரு உயிர். சின்ன வயசுல இருந்து பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி அதுங்களை வந்து படிக்க வச்சு கண்ணு முன்னாடி அழகா நம்ம குழந்தை வாழ்றதை பார்க்கணும்னு சொல்லி யோசிக்கிற சமூகம் தானே இது. எல்லா பெத்தவங்களும் அப்படிதானே யோசிப்பாங்க இல்லையா? அப்ப அப்படியே வந்து ஒரு உயிரை வந்து சர்வசாதாரண போற போக்கில் வந்து ஒருத்தர் வெட்டிட்டு போறான்னா அது உயிர் தானே. அந்த உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்ப அதோட நீ எப்படி இவனை இணைச்சுக்கிற? அப்ப ஒரு பெண்ணா ஒரு மனசாட்சியா ஒரு காதலுக்கு உண்மையா காதலுக்கு நீ நிக்கணும் அப்படின்னா நீ வெளியில வரணும். வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அந்த சாதி கௌரவத்தை விட்டு அந்த சாதி ஆதிக்க குடும்பத்துல இருந்து வெளியில வரணும். நீ வந்து உன்னோட காதலன் கவினுக்காக நீ போராடு, குரல் கொடு. உனக்காக நாங்க எல்லாரும் நிக்கிறோம், இந்த சமூகம் கூட நிற்கும். பல்வேறு பெண்கள் அமைப்புகள் இருக்கிறாங்க, பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லா அமைப்புகளும் இருக்கிறாங்க. எல்லாரும் உங்க கூட நிப்பாங்க, ஜனநாயக சக்தியில் நிப்பாங்க. அதே சாதி கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் இருக்கிறாங்க, அவங்க உங்க கூட நிப்பாங்க. பல முன்னுதாரணங்களும் ஆமா, பல முன்னுதாரணம் இருக்குது இல்ல. இப்ப கௌசல்யா வந்து வீட்டு விட்டு வெளியில வந்தாங்கல்ல, அவன் கண்ணு மூடி தன்னோட காதலன் கணவன் கொல்லப்படும் போது அவங்க போய் அவங்க வீட்டுக்குள்ள முடங்கல இல்லையா? அவங்க வீட்டுக்குள்ள முடங்கல, மாறா அந்த சங்கர் குடும்பத்துல தான் போய் இருந்து அந்த பசங்களை வந்து படிக்க வச்சு அதுக்காக வந்து உதவி செஞ்சாங்க. இப்ப பின்காலத்துல அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை நிலையை வேற மாறி சதுகாரிச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கட்டத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்க? தன்னோட காதல் உண்மை காதலுக்காக நின்னாங்க. நீதிமன்றத்திலயும் வந்து தைரியமா துணிச்சலா சாட்சி சொன்னாங்க தன்னோட பெத்தவங்களுக்காக. அப்ப அதுதானே உண்மை காதலு. நீ ட்ரூவா லவ் பண்ணணும்னு சொல்ற, ஆனா அந்த ட்ரூவா லவ்வுக்கு வந்து நீ என்ன பண்ணன்றது கேள்வி இருக்குல்ல. அப்ப தனி மனிதர் பொறுப்பு இருக்குது. சமூக காரணம் சமூக பொறுப்புன்னு சொன்னாலும் தனி மனிதருக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. தனி மனிதர்லாம் தீர்மானிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யறன்றத கேள்வி. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த பொண்ணு பேசுறது. இப்பவும் பார்த்தேன்னா அவங்க சாதியை பாதுகாக்கிறாங்கன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பொண்ணோட வாய்ஸ சுபாஷினியோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி தனியா நம்ம பார்க்க கூடாது. அது ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தினுடைய வாய்ஸ். சுபாஷினி மீது இப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அப்படின்றது எங்கள் சாதியை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம். அந்த அழுத்தத்துல அப்படி அவங்க பேசுறாங்க, அழுத்தத்துல பேசுறாங்க. நம்ம அதான் சொல்றோம், அந்த அழுத்தத்துக்கு நீ பலியாகாத. அந்த அழுத்தத்துக்கு நீ பலியாகாதீங்க, அல்லது வெளியில வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சுயமான முடிவு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கு. மேஜர் வயசு கொண்ட ஒரு பெண் தான், படிச்சிருக்கீங்க, செவிலியரா இருக்கீங்க. வந்து கவின் வந்து இன்னொரு சாதி, அந்த சாதி நம்ம சாதி இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் தான் நீ சாதி கடை தானே காதலிச்சிங்க. இப்ப அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நீ என்ன பொறுப்பு கூறான்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால அப்பா அம்மா வந்து ஏற்கனவே சாதி பார்த்துதான் சாதி வேணான்னு சொல்லிதான் அவன் மிரட்டி இருக்காங்க, பலமுறை வந்து கூட்டு வந்து கண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே திரும்ப நீங்க லவ் பண்ணீங்க இல்லையா? இப்ப அது வரைக்கும் காதலிக்கிற வரைக்கும் வந்து அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை வந்து நீங்க சந்திச்சீங்க தானே. சுர்ஜித் நடவடிக்கையை ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை, அதற்கும் அந்த குடும்ப சூழலுக்கும் அவங்களுடைய சமூக சூழலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? சம்பந்தம் இல்லைன்னு எப்படி பார்க்க முடியும்? முதல்ல வந்து காதல் தெரிஞ்ச உடனே யார் கூட்டு வந்து கண்டிக்கிறாங்க? தன் பொண்ணை வந்து வேற ஒரு சாதிக்கார பையன் காதலிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே யார் கூப்பிட்டு முதல்ல கண்டிக்கிறாங்க? பெத்தவங்க தானே கண்டிக்கிறாங்க. அப்பாவோ அம்மாவோ அவங்க தானே யாரும் முதல்ல கண்டிப்பாங்க. அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியும் ரெண்டாவது தான். அவங்க தீர்மானிக்கிறது கிடையாது. குடும்பத்தை தீர்மானிக்கிறது அவரோட பெற்றோர்கள் தான். அவங்க சொல்லி வேணா இவன் அப்படி செஞ்சிருப்பான், அவங்க சொல்லி பேசிக்கிட்டு தான் வந்து செஞ்சிருப்பாங்க. தாக்கத்துல அப்பா அம்மா வருத்தப்படுறாங்க, கோவப்படுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பாதிப்பு? அஜித் போட்டிருக்கிற அந்த புகைப்படங்களுடைய கத்தி இருக்கு இல்லையா, அது எல்லாமே கூலிப்படைகள் பயன்படுத்துற கத்தி. அது சாதாரண ஒரு இளைஞர் மாணவர் கையில வந்து அப்படியான ஒரு கத்தி எல்லாம் வராது, யாருக்கும் அப்படியெல்லாம் கிடைக்காது. சாதாரணமா ஒரு வச்சுக்கிற எல்லார் வீடுகள் பாத்தீங்கன்னா சாதாரணமா பயன்படுத்துற கத்திரிக்காய் வெட்ட, காய் வெட்டுற, என்ன அந்த மாதிரி கட்டை வெட்டுற, இந்த மாதிரியான சாதாரண ஒரு அருவாள் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வெட்டுக்குரிய தன்மையோட இருக்கக்கூடிய அருவாள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரவுடி படையல் கூலிப்படையல் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அந்த கத்தி வந்து இவனோட கைக்கு எப்படி வந்துச்சு? அப்ப அதோட ஏற்கனவே தொடர்பு இருந்தனாலதானே அந்த மாதிரி ஒரு கத்திகள் என் கையில வந்திருக்கு இல்லையா? தன்னை காட்டிக்கிறான்ல, கத்தியில் பல வகையில வந்து காட்டிருக்கான்ல வீரமா இல்லையா? அப்ப பெத்தவங்க காவலர்களா அதிகாரிகளா இருந்தும் அவங்க தன்னோட பையனுடைய போக்க வந்து கண்டிக்காம விட்டாங்களா, இல்ல வந்து கவனிக்காம விட்டாங்களா, இல்ல தான் பையன் ஒரு ரவுடியா வளர்றத வந்து அவங்க ஆதரிச்சாங்களா, ஏத்துக்கிட்டாங்களான்னு தெரியல நமக்கு. இல்ல ஒரு வகையில தன்னுடைய சாதியை பாதுகாப்பதற்காக இப்படியாக நடவடிக்கைகளை ஈடுபடுறத அவங்க பெருமையா பார்த்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு காவல் அதிகாரிக்கு தான் பையன் வந்து ரவுடித்தன கும்பலோட தொடர்பு இருக்கிறான், அல்லது வந்து இப்படி ரவுடித்தனத்தோட வந்து போட்டோ போட்டு சுத்திட்டு இருக்கிறான்,
கேரக்டர் தெரிஞ்சுக்க முடியலைங்களா? பெத்தவங்க வந்து கவனிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. என்ன அவன் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கானே, எங்கேயும் வந்து பொறுப்பா இல்லையே, சுத்திட்டு திரியறானே, அவன் கூட யார் சேர்றாங்க கும்பல், அந்த கும்பலை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? சாதாரண பெத்தவங்க கூப்பிட்டு கண்டிப்பாங்களா பையனை, என்னடா அந்த பையனோட உனக்கு உறவ சகவாசம், அவன் சரியில்லை, அவங்க கூட சேராதான்னு சொல்லி பெத்தவங்க கண்டிப்பாங்களா பையனை கூப்பிட்டா? அந்த மாதிரி இவங்க ஒரு காவல் ஆய்வாளர் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த ஏரியா ஏற்கனவே வந்து சென்சிட்டிவாக பல கொலைகள் நடக்கிற ஒரு ஏரியா தான். அங்கே இந்த ஆண்ட பரம்பரைன்ற இதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சாதி பெருமிதத்துல வீரத்துல மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு கத்தியர்வாளோட சுத்திட்டு இருக்கிற கும்பல் இருக்கு இல்லையா? அது ஒரு தனி கும்பல், உதிரி கும்பல். அது ஒரு சதி உதிரி கும்பல். அதுக்கு பின்னாடி அது கூலிப்படியாகவும் இருக்குது, ரவுடிப்படியாகவும் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து சாதி மதவாத குரூப்பும் வந்து பின்னாடி இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பிரச்சனை நமக்கு. இப்போ ஏன் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற பகுதியிலெல்லாம் ஏன் திரும்ப வந்து கொலைகள், வன்முறைகள், அன்றாடம் ஆணவ கொலைகள், வன்கொடுமைகள் ஏன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னா, இப்படியான ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து சீண்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. அதுல வந்து சுர்ஜித்தும் பலியாயிருக்கிறான். பாஜக வந்து இதுல பின்புலமா சீரியஸா வேலை பண்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது செய்தி. அதாவது குறிப்பா இந்த மாதிரியான ஒரு கூலிப்படை கலாச்சாரத்தை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளம் தலைமுறையினர் வந்து அதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரவுடி கும்பலும் வந்து பாஜக போய் சேர்ந்தாங்க. அதை நம்ம எல்லாரையும் பார்த்தோம். அது வரவேற்றாங்க. அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் வந்து வரவேற்றாங்க. என் கட்சி மெம்பர்ஷிப் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார ரவுடி கொள்ளக்கார எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பேசுறது நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ரவுடிகள் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பிஜேபியில சேர்ந்துருக்குறாங்க. அப்ப பிஜேபி என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு கல்ச்சராகவே டெவலப் பண்றாங்க. அவங்க வந்து வட மாநிலங்களில் வேணா மதத்தை கையில் எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் அவங்க வந்து சாதியை தான் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. இங்கே வந்து சாதியை தான் வந்து துண்டு துண்டா ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சதிரியை மாற்றுறது, அதுக்கு எதிராக வந்து வன்முறையை தூண்டி விடுறது அப்படின்றது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு தென் மாவட்டத்திலையும் பார்க்குறோம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சாதியும் வந்து அவங்க வந்து வன்முறைக்குள்ளே கொண்டு போகிறது வந்து தெளிவாக திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மூலம் தான் அரசியலை அதிகாரத்தை பிடிக்க முடியும், கட்சியை வளர்த்த முடியும், ஒரு சோசியல் பேஸை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஏற்கனவே முன்ன வந்து சாதி அமைப்புகள் செஞ்சாங்க. இப்போ வந்து பிஜேபி அதை கையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கான். அது போல திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில நயினார் நாகேந்திரன் தான் இதுக்கு முக்கியமான பின்புலத்தில் இருக்காருன்றதா இப்போ வர செய்தி. அங்க ஒரு மடம் இருக்கு. ஏற்கனவே சின்னதுரை, பள்ளி மாணவன் சின்னதுரை வந்து தாக்கப்பட்ட விஷயத்துல மாணவர்கள் எப்படி சின்ன பசங்க வந்து இவன் எப்படி போய் வந்து தாக்கினா, கத்தி எடுத்துட்டு போய் கொல்ற அளவுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னு பேசும்பொழுதுதான் பின்புலத்துல இவங்க இயங்குறாங்க அப்படின்ற செய்தி வந்தது. அங்க ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்தின் வழியா வந்து தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து கூட்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, பேசுறது, கிளாஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதிரியான வடிவங்களை வந்து செய்யறதா வந்து சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல கடந்த அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய பின்புலத்துல தீவிரமா இயங்கினவங்க வந்து மறவர்கள். அவங்க வந்து அந்த சாதியை அரசு அதிகாரம் நம்ம கையில் இருக்குல்லப்பா, நம்ம எதுனாலும் பார்த்துக்கலான்ற துணிச்சல் அவங்களுக்கு எங்க வருதுன்னா ஆட்சி அதிகாரத்துல இவங்க இருக்கிறதுனாலதான். குறிப்பா அதிமுக தான் மறவர் சாதி, அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சாதிக்கான அடித்தளத்தை வந்து வலிமையா ஆக்கினதையும் அவங்கள வந்து அரசியல் படுத்துறதுல அரசியலுக்குள்ள கொண்டு வரதும் அந்த ஒரு சாதி பெருமையை பேச வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த அதிகாரத்தோட தான் இணையுது. அப்படி இணையிற போது தான் என்ன செய்றாங்கன்னா இன்னும் துணிச்சலா செய்றாங்க. நம்ம எது வேணாலும் செய்ய முடியும், நமக்கு அமைச்சர் இருக்கிறாரு, நமக்கு வந்து தலைவர் இருக்கிறாரு, நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பேசிட முடியும், எத்தனை கொலை பண்ணாலும் நம்ம சிறையிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துட முடியும், நமக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லைன்னு சொல்லி அந்த துணிச்சலை கொடுக்குது இல்லையா? இது வந்து இந்த அதிகாரத்தோட தொடர்ச்சி தான். இன்னைக்கு பிஜேபி, நேற்று அதிமுக இருந்தது அதோட அடித்தளமா, இன்னைக்கு வந்து மறவர் சாதி மற்ற முக்குளத்தர் சாதிக்கான அடித்தளமா வேணுமே மறவர் சாதி தான். அந்த சாதிக்கான அடித்தளமா இன்னைக்கு எந்த கட்சி இருக்குன்னா பாஜக இருக்குது. அதுதான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அதுக்கான அறுவடை வந்து அங்க செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப அரசு என்ன செய்யணும்? தமிழக அரசு வெறும் வந்து ஒரு குற்றம் நடக்கும் பொழுது, ஒரு கொலை நடக்கும் போது அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறது, அவங்கள வந்து கைது பண்றது, அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுன்றதோட நட்டு நிக்கிறது இல்லை. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இது சாதி பிரச்சனை. சீரியஸா வந்து இதுக்கு பின்னாடி நிறைய வந்து இந்த மாதிரியான சாதி மதவாத கும்பல் இயங்குறாங்க, கூலிப்படைகள் நிறைய இயங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி சரி செய்ய போகுது தமிழக அரசுன்றத கேள்வியே இப்ப எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்னு. இப்ப எப்படி சரி செய்ய போறாங்கன்ற கேள்வி எழும்பொழுது அதற்கான பதிலும் இன்னைக்கு சமூகத்துல இருந்து எழுது. ஆணவ கொலை தொடர்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் வேணும், ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் வேணும்ட்டு. இந்த சட்டம் கொண்டு வருவது இது ஓரளவுக்கு கட்டுப்படுத்துமா? ஏன்னா சட்டங்கள் வந்து இது போன்ற குற்றச்செயல்களை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடாது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பட் இந்த சட்டம் ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வந்தா இப்ப ஆணவ கொலை சட்டம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்படி வந்து காலங்காலமா உணர்வோட இருக்கிறது, அது வந்து உணர்வா மட்டும் இருக்கிறது இல்ல. இப்ப வந்து அது அரசியல் வடிவம் பெற்று அதிகாரத்தோட மோதுறதா ஒண்ணு மாறி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இது எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, நீங்க வந்து சட்டம் வந்து ரொம்ப முதன்மையான ஒரு தொடக்கமா வந்து இங்க அவசியப்படுது சட்டம்.
நீங்கள் சமூகத்தை ஒழுங்குபடுத்துறது சீர்படுத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது சாதியை வந்து ஒழிக்கிறது ரெண்டாவது தான். முதல்ல வந்து அது நடக்கிற வன்முறையை தடுக்கணும், நிறுத்தணும், குற்றங்களை வந்து தடுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆகணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதி ஆணவ கொலைகள் குற்றங்களை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டத்தை ஒன்று இயற்றியாகணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். எல்லா இயக்கங்கள் கட்சிகள் பல்வேறு இயக்கங்கள் வந்து இந்தியா முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டிலையும் அதுக்கான குரல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடு என்ன சொல்கிறோன்னா இந்தியாவிலேயே வந்து முன்னோடியான சமூக நீதி சமூக நீதியிலையும் பெண் உரிமையிலையும் சுயமரியாதையிலையும் ஒரு சகோதரத்தை பேணக்கூடிய ஒரு பண்பாடு, பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு கொண்ட இடதுசாரிகளுடைய களமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது எல்லாத்துலேயும் முன்னோடி இருக்கு. முதலாளித்துவ வளர்ச்சியிலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் வந்து முன்னோடியா இருக்கக்கூடிய மாநிலத்துல இந்த மாதிரியே வந்து கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகள் கொண்ட அல்லது சாதிய சிந்தனையோட வந்து இன்னைக்கு கொலைகள் நடக்கிறது இல்ல. இந்த கொலைகளை தடுக்கிறதுக்கு வந்து முன்னோடியா இருக்கணும்ல. கொலைகளை தடுக்கிறதுலையும் குற்றங்களை தடுக்கிறதுலையும் மக்களிடையே வந்து ஒரு சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ சிந்தனை உருவாக்குறதுலையும் முன்னோடியா இருக்கணும்ல. அப்ப தொழில் வளர்ச்சியை கொண்டு வரது மட்டும் தமிழக அரசோட வேலை இல்லை. நீங்க சமுதாயத்துல சீர்திருத்த பணிகளை தீவிரமா செய்ய வேண்டியது இருக்குது. பண்பாட்டு தலங்களை இன்னும் தீவிரமா செய்ய வேண்டியது இருக்குது. பிரச்சாரங்களை நீங்க சாதி சிந்தனை இருக்குல்ல, நீ கீழ் சாதி நீ மேல் சாதி நீ வேற மதம் நான் வேற மதம்ன்ற இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இது ஊட்டி வளர்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கிறான். அந்த கும்பலை நோக்கி தமிழக அரசோட பார்வை போகவே மாட்டேங்குது. அவன் தான் கொல்றான், அவன் தான் தூண்டி விட்டான்னு தெரியுது. நீ கொள்ளையாளியை மட்டும் கைது பண்றீங்க, தூண்டி விட்டவன் யாரும் கைது பண்றதே இல்லையா? தூண்டி விட்டது அவன் தான் தெரியுது, ஆனா கை வைக்கிறதே இல்லை. அப்ப வந்து நீங்க எப்ப வந்து அந்த சாதி கும்பலை சாதி ஆதிக்கத்தை வந்து வச்சுக்கிட்டு அந்த சாதி சங்கங்களை வச்சுக்கிட்டு வன்முறை பண்றது, கொலை பண்றது, கலவரம் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் மட்டுமே செய்யக்கூடிய சாதி சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து நிச்சயம் தமிழக அரசு தடை செய்யணும் இல்லையா? உண்மையிலே அந்தந்த சாதிகளுக்குன்னு சொல்லி செயல்படக்கூடிய சங்கங்கள் சில பேர் இருப்பாங்க, கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றம்னு சொல்லி, அவங்க வந்து இங்க பேசுபொருளே இல்லை. ஆனா நீங்க வந்து இப்படியான கும்பலை நோக்கி நீங்க வந்து உங்களுடைய பார்வையும் நடவடிக்கையும் போகணும். அதை வந்து செய்யறதே இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம்னா இதையெல்லாம் செய்யறதுக்கு தான் ஆணவ கொலைக்கான சிறப்பு சட்டம் கேட்கிறோம். சிறப்பு சட்டத்தோட அடிப்படை என்னன்னா ஒரு தலித் இளைஞர் கொல்லப்பட்டா வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்படுது. அதே ஒரு தலித் இளைஞரை காதலிச்ச பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட அல்லது மற்ற கம்யூனிட்டி சேர்ந்த பெண் கொல்லப்படும் பொழுது அது வந்து ஆணவ கொலை சட்டத்துக்குள்ளே வரதில்லை. அது நிறைய கொலைகள் வந்து பதிவு ஆகிறது இல்லை. அது வந்து சூசைடா மாற்றப்படுது, அதாவது தற்கொலைன்னு சொல்லி மாற்றப்படுது. அது நிறைய உதாரணம் இருக்கலாம். உங்களுக்கு தருமபுரி இளவரசனுடைய கொலையே ஆணவ கொலையே சூசைட்னு சொல்லி தானே மாத்தினாங்க இல்லைங்களா? சிபிசிஐடி வந்து அப்படிதான் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆணவ கொலைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு தற்கொலைகளை மாற்றப்படுது, அல்லது வந்து ஏதோ ஒரு வயிற்று வலினால கொலை செத்துட்டாங்க இப்படின்னு சொல்லி அதை வந்து மூடி மறைக்கிறாங்க. செஞ்சது என்னமோ அவங்க பெத்தவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க இந்த பொண்ணுங்களை. இப்போ நிறைய பொண்ணுங்களை வந்து எரிச்சாராங்க இரவோட இரவா. ஆனால் யாருக்குமே வெளியில் தெரியறது இல்லை. சொந்த சாதிகாரங்களும் போராட மாட்டாங்க. அதுலேருந்து போராட்டம் வரதில்ல, எதிர்ப்பு வரதில்ல, புகார் வரதில்ல. ஐயோ இப்படி வந்து அநியாயமாக வந்து பொண்ணை கொண்டுட்டாங்களே, இது ரொம்ப அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி போய் ஒரு புகார் கொடுக்கணும்ல. அப்படியான புகாரும் எதுவும் வரதில்லை. அப்போ அந்த கொலையை வந்து அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அப்போ இது எதில் கொண்டு வருவீங்க? சொந்த சாதி பொண்ணு தான் சொந்த சாதி அப்பா அம்மாவே கொல்றாங்கன்னா அது வந்து வன்கொடுமையில வருமா வராதா? வரது இல்லையே. அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரியான விஷயத்த தலித் மக்களுக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அதுதான் ஒரு ஆறுதல், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இடம். நீதிமன்றத்தையும் காவல் மன்றத்தையும் நோக்கி மக்கள் ஏன் வராங்க? நமக்கு அங்க ஒரு நீதி கிடைக்காதா, ஒரு தீர்வு கிடைக்காது சொல்லி தானே வராங்க இல்லையா? அப்ப அரசு வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். இப்ப பாருங்க, இந்த எஸ்ஐ சரவணனை கைது பண்றதுக்கு 5 நாள் ஆகுது இல்லையா? 5 நாள் ஆயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அங்க சாதிய ஆதிக்கத்தோடைய அழுத்தம் இருந்திருக்கும் பாருங்க, கைது பண்ண விடாமலும் தடுக்கிறது. இப்போ அவங்க தாயை பண்ணல. அப்ப படுகொலை ஆகிறது ஒரு பக்கம் வந்து தலித்துகளும் சிறுபான்மையரும் பாதிப்படக்கூடிய குடும்பங்கள் தான் திரும்ப வந்து பாதிப்பட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நீதி நீங்க எங்க நிலைநாட்டணும்? அந்த பாதிப்படுற மக்களுக்கு ஆதரவா ஒரு அரசாங்கம், காவல்துறை, நீதித்துறை, அங்க விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பக்கம் நின்னதானே நீங்க வந்து நீதியின் பக்கம் சட்டத்தின் பக்கம் நிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதை விலைக்கு நீங்க வேறையா நிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க சாதியா தான் நிக்கிறீங்க இல்லையா? அந்த சாதி சார்பை தானே இயங்குறீங்கன்னு அர்த்தம். இப்ப எப்படி உங்க மக்கள் உங்களை நம்புவாங்க? உங்களை நம்பி எப்படி வருவாங்க? ஒரு கேள்வி வருது. இப்ப சட்டம் வந்து ரொம்ப அவசியமானது, அது கொண்டு வரப்படணும். ராஜஸ்தான் மாநிலத்துல 2019 காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது இதே வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் நம்மளும் சொல்றோம், தமிழ்நாடு அரசும் இதுக்கு முன்னோடியான ஒரு மாநிலமா இருக்கிற அடிப்படையில சட்டத்தை வந்து தனியார் மாநில அரசு இயற்றணும். இது வந்து நம்ம மட்டும் சொல்லல, ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் அப்படியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க 2018. மத்திய அரசும் அதுபடியான ஒரு காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது அப்படி ஒரு முயற்சி நடந்தது. இதுக்கான சட்டம் இயற்றலாம், மாநில அரசுகளே அதுக்கான முயற்சிகளை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து வழங்கியிருக்கு. நீதி 2014 உசிலம்பட்டி விமலா தேவி வந்து இதே போல ஆணவ கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க கல்லர் சாதி.
அந்த கொலையில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ராமசுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்பில் கொடுத்த முக்கியமான அம்சம் என்னன்னா, எங்கெல்லாம் வந்து சாதிய ரீதியான பதட்டம் இருக்கிறோ, எங்கெல்லாம் வந்து ஆணவ கொலை நடக்குதோ, அல்லது வந்து வன்கொடுமைகள் நடக்குதோ, அல்லது வந்து சாதி மறுப்பு இணையர்கள், அதாவது சாதி மீறி காதலிக்கக்கூடிய இணையர்களுக்கு எங்க அச்சுறுத்தலும் பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்த சென்ஸ் பண்ணி அதாவது எஸ்பி, மாவட்ட ஆட்சியர், அப்புறம் வந்து கண்காணிப்பாளர், அப்புறம் வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே என்ன செய்யணும், அந்த 3 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு போடணும்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பு குழுவோட வேலை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்கும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல் பதட்டம் நிறைந்த பகுதியா இருக்குது, எங்க வந்து பாதிப்பு வருது, காதலர்கள் எங்க புகார் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. இப்ப நிறைய பாக்குறோம்ல, திருமணம் பண்ணிக்கிட்டு வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல ஆஜராகிறாங்க. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உடனடியா தலையிட்டு எடுத்து அந்த பிரச்சனை வந்து தீர்க்கணும். அதுக்கான அந்த சிறப்பு குழுவுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுத்து செய்ய வைக்கணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது. அதே போல வந்து உடனடியா வந்து ஒரு ஹெல்ப்லைன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு மொபைல் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவசர எண் அழைப்பு 108 மாதிரி. அது போல வந்து எந்த காதலர்கள் இந்த மாதிரியான சாதி மீறி காதலிக்கிறவங்க அல்லது இந்த மாதிரி இணையர்கள் யாருக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் உடனடியே நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது எதையுமே நடைமுறைப்படுத்தல. அதிமுக ஆட்சி இருக்கும்போது சுத்தமா கடவுள் போட்டாங்க. திமுக ஆட்சியில் வரும்போது அதை வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்கணும்ல. ஆனா அப்படியான முன்னெடுப்பு இல்லை. அப்ப வந்து இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறனாலதான், திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கிறனாலதான் தொடர்ச்சியா முற்றுப்புள்ளி இல்லாம போயிட்டு இருக்கு இந்த கொலைகள். அது வெறும் காதலுக்காக தானங்க நடக்குது. காதல்னே அவ்வளவு பெரிய குற்றமா இல்லையா? அந்த காதலிக்காகவே இவ்வளவு பெரிய கொலைகளை நடந்து அந்த குடும்பத்தை செதைச்சு, அந்த காதலை செதைச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் செதைச்சு மிக மோசமான ஒரு பிற்போக்கு நிலை கொண்டு போய் விடுறாங்க. அப்ப இதை வந்து தடுக்கணும்னா சட்டம் வந்து ரொம்ப அவசியமானது. அதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கொண்டு வரணும். இன்னொன்று வந்து தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மழை வெள்ளம் வருது, புயல் வருது, இந்த மாதிரி வந்து இயற்கை பேரிடர் வந்தா உடனடியாக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது தமிழக அரசு கூட்டுறாங்க இல்லைங்களா? அது போல இந்த மாதிரியான சாதி ரீதியான வன்முறை தாக்குதல் வரும் பொழுது, கிராமங்கள் எரிக்கப்படும் பொழுது, அல்லது வந்து இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நடக்கும் பொழுது, பழங்குடிகள் மீதான தாக்குதல் நடக்கும் பொழுது, இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது பெரிய அளவில் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிற சூழல்ல அனைத்து கட்சியும் பொறுப்பாக்கணும், அனைத்து கட்சியும் பதில் சொல்ல வைக்கணும். அப்ப நீங்க உடனே என்ன செய்யணும்னா, இந்த வன்முறை பதற்ற சூழலை வந்து தணிக்கணும் அப்படின்னா அனைத்து கட்சி இயக்கங்கள், சமுதாய அமைப்புல எல்லாரும் கூட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும். அப்பதான் என்ன ஆகுனா, ஈஸியா கேள்வி கேட்க முடியாதுல்ல. தமிழக அரசே நீ என்ன செஞ்ச, திராவிட மாடல் அரசே நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது இருக்குல்ல. இது எப்படி மாறும்? நீங்க வந்து எல்லாரையும் பொறுப்பாக்குங்க, எல்லாரையும் பதில் சொல்ல வைங்க. அப்ப அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது அப்பதான் அது அர்த்தமுள்ளதா மாறும். எல்லாரும் பொறுப்பாகுவாங்க. இப்போ நம்ம சமுதாயத்துல ஒரு கொலை நடக்குதுன்னா அப்ப நம்ம தான் பொறுப்பு அப்படின்ற இடத்துக்கு வந்து அந்த கட்சி வருவாங்க. அப்ப தமிழக அரசு செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அனைத்து கட்சி இயக்கங்கள், சமுதாய அமைப்புகளை கூப்பிட்டு தொடர்ந்து வந்து ஒரு கூட்டங்களை நடத்துறது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்காம பாக்குறது அப்படின்றது ஒரு சீரியஸா செய்யணும் அப்படின்றது ஒரு எங்களுடைய கோரிக்கை. ரெண்டாவது என்னச்சுன்னா, இப்ப திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற தென் மாவட்ட பகுதிகள் எல்லாமே தொடர்ந்து கொலைகள், அன்றாடம் கொலைகள், வன்முறைகள், ஆணவ கொலைகள், வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. இப்போ மக்கள் இயல்பா உழைக்கிற மக்களே ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு ஒரு பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் எப்ப பார்த்தாலும் ரத்த கலரியாவே இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கூலிப்படைகளும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கும்பலும். இப்ப இந்த சூழலை எப்படி கையாள போகுது தமிழக அரசு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. குற்றம் நடக்கும் பொழுது சட்ட ஒழுங்கா யோசிச்சு குற்றவாளி கைது பண்றது மட்டும் முடியறது இல்லை. அப்ப இந்த சமூக இந்த பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னா நிச்சயம் என்ன நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த தென் மாவட்டத்தை வன்முறைகள், வன்கொடுமைகள் அதிகம் நடக்கும் மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். அறிவித்து அங்க ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவை வந்து அமைக்க வேண்டும். சீரியஸா அந்த சிறப்பு கண்காணிப்பு குழு அப்படின்றது செயல்பாட்டாளர்கள், மனித உரிமையாளர்கள், சிவில் சமூகத்தினர் கொண்ட ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைத்து அவர்களை வந்து ஈடுபடுத்தி இந்த பதட்ட சூழலை தணிக்கணும். அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு வடிவத்தை வந்து தமிழக அரசு உடனடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து நான் வந்து முன் வச்சுக்கிறேன். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா, இப்ப முதல்வர் வந்து மாநில விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்கு. ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையான்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காகவே ஏற்கனவே முதல்வர் தலைமையிலான ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது. அது வந்து ஓராண்டுக்கு 2 முறை கூடணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த விதிமுறை இருக்குது. அது அடிப்படையில முதல்வர் வந்து உடனடியாக அந்த குழுவை கூட்டி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். இது போன்ற தமிழ்நாட்டில் தொடர நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வலுவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம். அதே போல வந்து சாதி மறுப்பு இணையர்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணும் எல்லா இடங்கள்லையுமே.
அது வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இருக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப நம்ம வந்து இதே மாதிரி காதலர்கள் வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறது, கொலை நடக்கிறது, இந்த மாதிரியான சிக்கலே திரும்ப திரும்ப வந்து தமிழ்நாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டோட முன்னேற்ற வளர்ச்சிக்கும் பாதகம். தமிழ் சமூகம் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையை நோக்கி, பகுத்தறிவு சிந்தனையை நோக்கி, ஒரு அறிவியல் சிந்தனையை நோக்கி நகர்ந்து போறத கூட என்ன செய்யுதுன்னா, அந்த தலைமுறை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகுது இந்த மாதிரியான சாதியோடைய பின்புலத்தினால. இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய பிரச்சாரங்களை வந்து தமிழக அரசு முன்னெடுக்கணும். வெறும் குற்றங்களை தடுக்கிறத மட்டும் இல்லை, நிறைய சமூகத்தில் அந்தந்த மக்கள் பிரிவினர்கிட்ட வந்து பேசணும், உரையாடணும், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும், பண்பாட்டு தலங்களை வந்து தலையிட வைக்கணும், தன்னோட பவரை வந்து இன்னும் வலிமையாக அரசு வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது ஒன்று நம்ம முன்வைக்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.